நீங்க தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 171வது நிகழ்வு, நேற்றையோட 170வது நிகழ்வு நேற்று நிறைவு பெற்றது. இன்றைக்கு நாம் 171வது நிகழ்வில் இருக்கிறோம். இந்த நிகழ்வில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இன்றைய திருக்குறள் செய்தியை காணலாம். 171வது திருக்குறளை பார்க்கும்போது, அறத்துப்பால் இல்லறவியல், அதிகாரம் வெஃகாமை. இது 171வது திருக்குறள். இந்த வெஃகாமை அதிகாரத்தில் முதல் திருக்குறளாக இடம்பெறுகிறது. நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். ரொம்ப அழகான திருக்குறள், அழகான செய்தியை நம்மிடம் பகிர்கிறது. இதற்கு மணக்குடவர் அப்படின்றவரு ரொம்ப அழகா உரை சொல்லியிருக்கிறார். நடுவு நிலைமையின்றி மிக்க பொருளை விரும்புவானாயின் அதனானே குலமும் கெட்டு அவ்விடத்தே குற்றமும் உண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பொருளை அதுவும் நடுவு நிலைமை இன்றி பொருள் மீது பற்று கொண்டவர் அந்த பொருளை பெறுபவராக இருந்தால், அவர் பெற்றுவிட்டால் அந்த பொருளாலேயே அந்த குடும்பம் அழிந்து போகும். அது மட்டும் இல்லாமல் குற்றமும் பழி பாவங்களும் வந்து சேரும் என்று அற்புதமாக அதற்கு உரை மணக்குடவர் செய்த உரை ரொம்ப இயல்பாக முனைவர் மு வரதராசன் ஐயா உரை ரொம்ப அழகா இருக்கு. நடுவு நிலைமை இல்லாமல் பிறருக்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். அதுக்கெல்லாம் காலம் தேவையில்லை என்று அழகாக குறிப்பிடுகிறார். இப்படி நிறைய சான்றோர் பெருமக்கள் இதற்கு உரை வரைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான செய்தி, நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். அதனால நாம எப்பவுமே பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு பொருளை நாம் பெற விரும்பினால் அந்த பொருள் நடுநிலைமையோடு நியாயமான முறையில் வந்து சேர வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை கொடுத்த இந்த வெஃகாமை அதிகாரத்தின் முதல் திருக்குறள், வரிசை எண்ணில் 171வது திருக்குறள். இந்த திருக்குறளை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகா பார்க்கிறோம். துன்ப மாலை நேற்றோடு முடிந்தது. மாலை பூக்கள் எல்லாம் சேர்ந்து, துன்பமாகிய பூக்கள் எல்லாம் சேர்ந்து மாலையாக உருவாகி அந்த மாலை கண்ணகியை அழித்து கொண்டிருக்கிறது. மாலை அணிந்தால் நமக்கெல்லாம் பெருமை வரும். ஆனால் அது வெற்றி மாலை இல்லை, துன்ப மாலையாக இருக்கிறது. அப்படி ஒரு பொருளோடு
தலைவனை பிரிந்த தலைவிக்கு அது பெரும் துன்பமாகவும் வரும். இது சங்க இலக்கிய மாலையாக நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் நேற்று கண்டோம். இன்றைக்கு 19வது அதிகாரமாக ஊர் சூழ் வரி. இந்த ஊர் சூழ் வரியை நமக்காக அரங்கேற்ற காத்து கொண்டிருக்கும் கட்டுரையாளர் முனைவர் த. கஜலட்சுமி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, துவாரகதாஸ் கோவர்த்தன்தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை. இந்த கல்லூரியில் மாணவர்களோடு ரொம்ப அற்புதமாக நெருங்கி அவர்களுக்கு போதிப்பதில் சிறந்து விளங்குகின்ற அம்மையார் அவர்கள் இந்த கட்டுரையை நமக்காக கொடுக்க இருக்கிறார். அவரை இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் சென்னை செந்தமிழ் மன்றம் வருக வருக என வரவேற்கிறது. தங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளையெல்லாம் சற்று நேரம் மாற்றி வைத்துவிட்டு தமிழுக்காக, சிலப்பதிகாரத்திற்காக வருகை தந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த அமர்வை இன்றைய கட்டுரையாளர் முனைவர் த. கஜலட்சுமி அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தையின் குந்தியில் வீட்டடி போற்றி வணங்குகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு சென்றிடும் வீண்ட வேணியும் வண்டரும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த நினைடி நீழலே என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை வழங்கும் சிலப்பதிகாரம் பன்னாட்டு கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும், சான்றோர்களையும், மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று அனைவர்களையும் சிரம் தாழ்ந்தி வணக்கம் செய்கின்றேன். இந்த நிகழ்வினை தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து நடத்தி கொண்டு வெற்றி நடை போட்டுக் நடத்துகின்ற முனைவர் பேராசிரியர், இணை பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உரையாற்ற வாய்ப்பு அளித்தமைக்கு மற்றொரு முறை அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை கேட்க வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் சிலப்பதிகாரத்தில் காண இருப்பது ஊர் சூழ் வரி. இதற்கு முன்பாக சிலம்பினுடைய சிறப்பை பற்றி கூறுவது மிக சிறந்தாக இருக்கும் என்று எண்ணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கூறிய ஒரு செய்யுளை இங்கே பகரலாம் என்று நினைக்கின்றேன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம், அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோம் என்றார். அதன் அடிப்படையில் இன்று நாம் இதை தொடங்கி உள்ளோம். அவை மட்டுமின்றி கரந்தை கவியரசு அரங்கர் வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்களும் சிலப்பதிகாரமாம் திங்களை போற்றுதும் நிலத்து அமிழ்தாம் இயல் நிலவுற அருள்தலின் நம் அரும் சிலப்பு நூல் ஞாயிறு போற்றுதும் இம்மெனும் இசை ஒளி இருநத்து அளித்தலின் மானில் சிலம்பு நூல் மாமழை போற்றுதும் மேனிலை நாடகவியன் கலை பொழிதலின் என்று சிலப்பதிகாரத்திற்கு மிக சிறந்த ஒரு பாடலை நமக்காக அளித்தார். அதன் அடிப்படையில் நாம் இன்று சிலப்பதிகாரத்தை ஆய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஊர் சூழ் வரி. இந்த தலைப்பிற்கான
பெயர் காரணங்களை பல்வேறு நிலையில் பல சான்றோர் பெருமக்கள் இதை ஆழ்ந்து கூறியுள்ளார்கள். அதை இரண்டு நிலையாக நாம் நோக்கினால் நலம் பயக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் ஊர் சூழ், ஊரை சூழ்ந்து கொள்ளுதல். யார் ஊரை சூழ்ந்து கொண்டார்கள்? கண்ணகி தன்னுடைய கணவன் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டதை எண்ணி அழுது அதை இல்லை என்று மெய்ப்பிக்க அந்த ஊர் மக்களை நாடுகின்றாள். அவர்களிடம் நியாயம் கேட்கின்றாள். அதாவது ஊரை சூழ்ந்து செல்கின்றாள் என்றும், கண்ணகியின் உரை கேட்க அந்த மதுரை நகர மக்கள் அனைவரும் அவளை சூழ்ந்து நிற்கின்றார்கள் என்று ஊர் சூழ்ந்து நிற்றல் என்கின்ற நிலையில் இதனை நோக்குகின்றார்கள். வரி என்றால் இதில் இசை என்று ஒரு பொருள்படும். ஆனால் இந்த ஊர் சூழ் வரியில் இசை என்பது எதை நோக்குகின்றது என்றால் அவருடைய கண்ணகியினுடைய துன்ப நிலையை தான் நோக்குகின்றது. அதனால் இதுல அவல இசை என்றும் அல்லது ஒரு சிலர் இதற்கு ஒப்பாரி நிலை என்றும் கூறுகின்றார்கள். ஏனென்றால் அவள் தன் கணவனை கண்டு பல்வேறு நிலையில் அவள் அரற்றுகின்றார். அதனால் அவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் எனலாம். இப்பொழுது இந்த ஊர் சூழ் வரியின் முன்பாக துன்ப மாலையில் அவள் தன்னுடைய கணவன் கல்வன் என்கின்ற செய்தியை கேட்கின்றாள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அவள் யாரிடம் சென்று இதை கேட்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு இயற்கையே வழித்தன் கொண்டது. இயற்கைதான் எதையும் மறைக்காமல் உண்மையை பகரும் என்ற நிலையில் சூரிய பகவானை நாடி அவள் முதலில் கேட்கின்றாள். அந்த வரி துன்பமாலை இடம்பெறுகின்றது. காய்கதிர் செல்வன் என்னுடைய கணவன் கல்வனா என்று கேட்க, காய்கதிர் செல்வன் உன் கணவன் கல்வன் அல்லன் என்கின்றாள். கண்ணகி அந்த உரையை கேட்ட அவ்விடத்திலே நிற்காமல் தன்னிடம் இருந்த மற்றொரு சிலம்பை ஒன்றை கையில் ஏந்தி கொண்டு புறப்படுகின்றாள். இங்கே ஒரு சிறு குறிப்பு சொல்கின்றேன். நான் முதலில் இந்த ஊர் சூழ் வரியினுடைய முழுமையான செய்தியை இங்கே ஒரு சில மணித்துளிகள் வகர்ந்த பிறகு அதனுடைய வரிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் முதலில் அதை நாம் அறிந்து கொண்டால் வரியில் உள்ள பொருளை கேட்கும் பொழுது எளிதாக விளக்கும் என்கின்ற காரணத்தினால் இதனை நான் மொழிகின்றேன். அவ்விடத்தில் நிற்காமல் தன்னிடம் இருந்த சிலம்பினை ஒன்றை கையில் ஏந்தி செல்கின்றாள். செல்லும் பொழுது மதுரை மாநகரை நோக்கி, முறையில்லாத அரசின் ஊரில் வாழும் கற்புடைய பத்தினி பெண்டீர்கள், இந்த சிலம்பை பாருங்கள், இது என்னுடைய சிலம்பு. நான் இப்பொழுது பிறர் படாத துன்பத்தை அடைந்தேன். என் கணவன் கல்வன் அல்லன். என் கால் சிலம்பு விலை கொடுக்க முடியாமல் அதனை பறிப்பதற்காக அவனை கொன்றனர். கணவன் மீது அன்பு கொண்ட, கணவனால் அன்பு செலுத்தப்படுகின்ற பெண்களே, என் கணவனை நான் காண்பேன், அதாவது அவள் உயிரோடு காண்பேன் என்கின்ற ஆணித்தரமான நிலையை சொல்கின்றாள். இனிய குற்றமற்ற மொழிகளை அவனுடைய வாயினால் நான் கேட்பேன். காணாவிட்டால் இவள் நமக்கெல்லாம் துன்பம் விளைவித்தாள் என்று என்னை இகழ்ந்து கூறுங்கள் என்றும் துன்பம் மேலிட்டு ஆற்ற முடியாமல் அழுகின்றாள். கண்ணகியின் அழுகை கண்டு பொறுக்க முடியாத மதுரை மக்கள் அவளை அவன் அரசன் தவறு செய்து விட்டான், அதாவது தங்களுடைய அரசன் தவறு இழைத்து விட்டானே என்று வியப்பு கூறி கண்ணகிக்கு அவன் கணவன் இறந்த இடத்தை காட்டுகின்றார்கள். அதை கண்டவுடன் அவள் ஆற்றுகிறாள். காலையில் கணவனின் பூமாலை சூடியவள் மாலையில் குருதி படிந்த கணவனை கண்டு சொல்ல உண்ணா துயர் கொண்டு அவள் அழுகின்றாள். தனக்கு ஆறுதல் கூற எவரும் இல்லாதை கண்டு மனம் வெதும்புகின்றாள். ஏனென்றால் அவள் தன் ஊரில் இல்லை. பெண்டீர்கள், சான்றோர்கள், தெய்வமும் இம்மாநகரில் உள்ளதோ என்று கூறி தன் கண்ணுடைய மார்பை, தன் கணவனுடைய மார்பை தழுவி இறுக தழுவி கொள்கின்றாள். அந்த நிலையில் கோவலன் உயிர் பெற்று எழுந்து அவள் கண்ணீரை துடைத்தாள். நீ இங்கே இருக்க என்று கூறி தேவர்கள் சூழ அவன் மேலுலகுக்கு சென்று விடுகின்றான். இப்பொழுது
நிகழ்ந்த செயல் மாயமோ, இது எதுவோ, இல்லை தெய்வம் என்னை மறுட்டியதோ என்று கண்ணகி ஒரு நிமிடம் தன்னை அறியாமல் நிலைத்து நிற்கின்றாள். பின்பு, இனி நான் எங்கே செல்வேன், என் கணவனை தேடுவேன் என்று அரற்றிக்கொண்டே, நான் செல்வது எளிது, ஆனால் என் கடும் சினம் தணியாமல் என் கணவனிடம் செல்ல மாட்டேன். தீயவனாகிய பாண்டியனிடம் சென்று விளக்கம் கேட்பேன் என்று எழுந்தாள். துன்ப நிகழ்ச்சியை கொண்ட தீய கனவை நினைத்து பார்த்தாள். அரசனிடம் சென்று அவள் முறையிட செல்கின்றாள். அது அடுத்த காதையாக, வழக்குறு காதையாக நிலை பெறுகிறது. இப்பொழுது நான் கூறியது இந்த ஊர் சூழ் வரியின் ஒட்டுமொத்த செய்தியாகும். இப்பொழுது நாம் இளங்கோடிகள் பதித்த அந்த செய்யுள் வரிக்குள் சென்று அதனுடைய பொருளை நோக்கலாம் நோக்கலாம். முதல் வரியாகவே என்றனன் வெய்யோன் என்கின்ற அடிதான் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றனன் வெய்யோன் என்று சொல்லும் பொழுது இதன் முதல் நிலையை பார்த்தால்தான் இதனுடைய பொருள் விளக்கும் நிலையில் இருக்கின்றது. என்ன சொன்னான் வெய்யோன்? காய்கதிர் செல்வன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெய்யோன் சொன்னது, நின் கணவன் கள்வன் அல்லன் என்ற அந்த மொழியை கேட்டு கண்ணகி நிலை தடுமாறிய நிலையில் இருக்கின்றாள் என்று நாம் உணரலாம். ஏனென்றால் அவளுக்கும் தெரியும் தன்னுடைய கணவன் கள்வன் அல்லன் என்று. ஆனால் இதை யார் மொழியாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அவனே சொல்லிவிட்டான். ஏன் இங்கே அவன் வெய்யோன் கதிரவனை பார்த்து கேட்கின்றான் என்றால், போன காதையிலே கூட இதை சொல்லியிருக்கார்கள். கதிரவன் தான் தன்னுடைய கதிர்களை எல்லா இடத்திலையும் பரவக்கூடிய நிலையில் உடையவர். ஆதலால் அவன் இங்கே நடக்கின்ற அனைத்தையும் உணர்ந்து கொள்வான் என்ற நிலையில் அவனிடம் கேட்கின்றாள். அவனும் அதற்கு பதில் சொல்கின்றான். கள்வன் அல்ல என்பது மட்டுமில்லாமல் இந்த ஊரை தீ உண்ணும் என்கின்ற ஒரு செய்தியும் வெய்யோன் கூறிவிடுகின்றான். அடுத்து இளங்கோடிகள் பதிப்பித்த வரி, இலங்கு நீர் வரைத்தோழி நின்றிலர் நின்ற சிலம்பு ஒன்று கையேந்தி முறையில் அரசன் தன்னூர் இருந்து வாழும் நிறைவுடை பத்தினி பெண்டிகள் ஈதொன்று. இங்கே ஈதொன்று ஈதொன்று என்கின்ற சொல் 5 முறை அடுக்காக வருகின்றது. இது நாடக பாங்கு நிலையில் என்று சொல்லிய சிலர் ஆன்றோர்கள் கூறியுள்ளார்கள். இலங்கு நீர் வளைத்தோழி, அந்த காலத்தில் சங்கு வளையல்கள் அணிவார்கள். அதை அறுக்கப்பற்ற விளங்குகின்ற அந்த வளையல் அணிந்த கண்ணகி தன்னிடம் இருந்த சிலம்பு ஒன்றினை கையில் ஏந்தி கொண்டு, மிக முக்கியமான 3வது வரியாக நான் இதை பார்க்கின்றேன். முறையில் அரசன், ஒரு பெண் மிக தைரியமாக ஒரு அரசனை பார்த்து, முறையில் அரசன், நீதியில்லாத அரசனே, அந்த ஊரில் வாழ்கின்ற, தன் ஊர் இருந்து வாழும் அந்த ஊரில் இருந்து வாழ்கின்ற, அடுத்த 4வது வரியாக வருகின்ற சொல்லும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. என்னளவில் நிறைவுடை பத்தினி பெண்டீர்கள் ஈதொன்று. நிறைவுடை பத்தினி பெண்டீர்கள், கற்புடைய பத்தினி பெண்டீர் இச்சிலம்பின் மற்றொன்று அதனை காண்க. இங்கே கற்புடைய என்பதற்கு பல்வேறு நிலையில் பொருள் அர்த்தம் சொல்கின்றார்கள். இங்கே சொல்கின்ற இகழ்ச்சி என்கின்ற பொருள் சிலர் இதனை கூறுகின்றார்கள். ஏனென்றால் தன்னுடைய கணவன் இறந்த நிலையில் அங்கே பெண்கள் நியாயம் கேட்காமல் இருப்பதால் இதனை நிறைவுடைய பத்தினி பெண்கள் என்று சொல்லும் பொழுது இகழ்ச்சி நிலையில் சிலர் கூறியுள்ளார்கள். இதனை அருந்திரல் அரசர் முறை செய்யின் அல்லது பெரும்பெயல் பெண்டிற்கே கற்பு சிறவாது என்று சிலப்பதிகாரத்திலே மற்றொரு நிலையில் சொல்லப்படுகின்றது. மணிமேகலையிலும் மாதவர் நோன்பும் மடவாக்கற்பும் காவலன் காவல் இன்று எனில் என்றால், அதாவது அரசனுடைய நல்ல அரசன் இருக்கின்ற நிலையில் அங்கே பெண்கள் எல்லாம் சிறப்புடன் விளங்குவார்கள் என்ற நிலையில் இங்கே கண்ணகி கூறியதாக பொருள் கொள்கின்றார்கள். அடுத்து அவள் அந்த ஊர் மக்களை பார்த்து கூறுகின்றாள். பட்டேன் படாத துயரம் படுகாலை உற்றேன் உறாது உருவேன். அதாவது இந்த மாநகருக்கு நாங்கள் வாழ்வதற்காக வந்தோம். ஆனால் இந்த மாநகரில் யாருமே படாத அளவிற்கு நான் துன்பத்தை பட்டேன் படுகாலை, அதாவது சூரியன் மறைகின்ற அந்த காலை தான் இங்கே படுகாலை என்று கூறுகின்றார்கள். உற்றேன்
உறாதது உருவேன். சொல்ல முடியாத துன்பத்தை நான் அடைந்து விட்டேன். இந்த மாலை காலத்தில் உலகத்தில் இருக்கின்ற மற்ற எவரும் படாத துயரத்தை நான் பட்டுவிட்டேன். இத்தகைய துன்பத்தினை எனக்கு கொடுத்தது உங்களுடைய அரசன். காரணம், என்னுடைய கணவனை கல்வன் என்று கூறி மொழிந்தனர். கல்வனோ அல்லன் கணவன். மிக தீர்க்கமாக கண்ணகி தன்னுடைய மொழியை இங்கு சொல்கின்றார். கல்வனோ அல்லன் கணவன். என்னுடைய கணவன் கல்வன் அல்லன். என்னுடைய கால் சிலம்பை விற்பதற்காக வந்தான். ஆனால் என்னுடைய கால் சிலம்பினுடைய விலையை உங்களுடைய ஊரில் கொடுப்பதற்கு இயலாமல் அதை பறித்து கொண்டார்கள் என்கின்றார். கொல்லும் விலை பொருட்டால் கொன்றாரே. என் சிலம்பினுடைய விலையை கொடுக்க முடியாமல் அதை அவர்கள் பறித்து கொண்டார்கள் என்று இங்கே மொழிகின்றார். காரணம், அவருடைய சிலம்பினுடைய மகத்துவம் அத்தகையது. அவருடைய சிலம்பில் இருந்த பறல்கள் மாணிக்க பறல்கள் என்கின்ற நமக்கு அனைவருக்கும் தெரியும். அத்தகைய அதனை பெறுவதற்கான தகுதி உங்களுடைய அரசனுக்கு இல்லை என்பது போல அவருடைய மொழி இங்கே இருக்கிற இளங்கோடிகளுடைய மொழி இங்கே இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இது ஒன்று. இங்கே மற்றொன்றை கேளுங்கள். மாதத்தகைய மடவார்கள் முன்னரே காதல் கணவனை காண்பேன். மாதத்தகை, இங்க மாதர் என்று சொல்லப்பட்டது பெண்கள் என்ற நிலை இல்லாமல் காதல் என்கின்ற நிலையில், அதாவது தம் கணவரை காதலிக்கும் தகுதியுடைய மகளிர் முன்னரே என்னுடைய கணவனை, அன்பு நிறைந்த என் கணவனை உயிர் உடையவனாக காண்பேன். அதாவது அவன் இறந்து விட்டான் என்று கண்ணகிக்கு தெரிந்தும் இவ்வாறு அவள் தைரியமாக மொழிகின்றாள் என்பது நமக்கு ஒரு நிலை அச்சத்தை உண்டாக்கின்றது. அத்தகைய உறுதிப்பாடு அவளுக்கு இருக்கின்றது என்பது போலும் இருக்கின்றது. மாதத்தகைய மடவார்கள் முன்னர் காதல் கணவனை காண்பேன். இது ஒன்று. காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேன். இது ஒன்று. அவனை நான் கண்டுவிட்டால் உடனே அவனுடைய வாயினால் நல்ல மொழியை கேட்பேன். இங்க நல்ல மொழி என்பது சொல்லப்படுவது இதுவென்றால் அவன் கல்வன் அல்ல என்பது மட்டுமே தான் இங்கே நல்ல மொழி என்று அவள் கூறுகின்றாள். அவளை பற்றி விசாரிப்பதோ அதெல்லாம் அல்ல. அவன் கல்வன் அல்லன் என்கின்ற நல்ல மொழியை வாயினால் கேட்பேன். அவனுடைய மொழி கண்ணினாலும் அல்ல, அவனுடைய வாய் திறந்து என்னிடம் பேசுவான் என்கின்ற நிலையில் காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேன். இதொன்று. தீதரு நல்வுரை கேளாது ஒழிவேன். நான் நிச்சயமாக உறுதியாக கேட்பேன். அப்படி நான் கேளாமல் போய்விட்டால் நோதக்க செய்தாள் என்று எல்லை. இது ஒன்றே. இந்த வரி நமக்கு சற்று ஐயத்தை உண்டாகிறது. முதல் வரியில் மிக தீர்க்கமாக பேசிய கண்ணகி ஏன் சரிந்து விட்டாளோ என்கின்ற நிலை கூட நாம் இதை பார்க்க தோன்றுகிறது. ஏன் இந்த வரியை இளங்கோடிகள் சேர்த்தார் என்பதை பலமுறை எண்ணியும் என் சிந்தனை கேட்டதில்லை. சான்றோர் பெருமக்கள் அதற்கான விளக்கத்தை எனக்கு தந்தால் மிக நன்றாக எனக்கு இருக்கும். நோதக்க செய்தாள் என்று எல்லல். இது ஒன்று. நம்மை எல்லாம் இவள் படாத பாடுபட்டு விட்டாளே, இவள் கணவன் கல்வன் என்கின்ற நிலையை அறியாமல் இவ்வாறு செய்து விட்டாளே என்று நீங்கள் என்னை எல்லலாம். இது உங்களுக்கான ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. அடுத்து 15வது வரியில் அல்லல் உற்று ஆற்றாத அழுவாளை கண்டு ஏங்கி. இது முன்பு வரை கண்ணகியுடைய உரை நிகழ்ந்தது. அங்கு ஈதொன்று என 5 முறை கூறி தன்னுடைய நிலையை மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்து வைத்தாள். இங்கே அல்லல் உற்று துன்பப்பற்று ஆற்றாது செய்ய முடியாமல் அழுத கண்ணகியை கண்டு மதுரை மக்கள் மல்லல் மதுரையார் எல்லோரும் தாமயங்கி. மற்றொரு நிலையில் வளமிக்க மதுரையார் எல்லோரும் தாமயங்கி. இங்கே ஒரு இடர் எனக்கு தோன்றுகின்றது. மதுரை மக்கள் அவருடைய சிலம்பினை வாங்குவதற்கு முடியாத சூழலில் அதை பறித்து கொண்டார்கள் என்பது போல செய்தியும், ஆனால் மல்லல் மாமதுரை என்கின்ற பொழுது வளம் பொருந்திய மதுரை மக்களிடம் எவ்வாறு அந்த சிலம்பினை வாங்க முடியாமல் போய் இருக்குமோ என்கின்ற ஐயம் என்னுள் தோன்றியது. எல்லோரும் தாம் மயங்கி, அதாவது கண்ணகியுடைய முறை அந்த சொல்லை கேட்டு எல்லோரும் மருந்த நிலையில் இருந்து இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் சென்று மதுரை மக்கள் கண்ணகியின் அவலநிலைக்கு இறங்குகின்றனர். அவள் இவ்வாறு அரற்றுகின்ற போது காணுகின்ற மக்களுக்கு நெஞ்சம் துடிக்கின்றது. நெஞ்சம் மக்கள் தன்னுடைய மன்னன் தவறை இழைத்திருப்பானோ என்கின்ற சந்தேகத்துடன் வருகின்ற மொழியை இங்க
இளங்கோவடிகள் பதிய செய்கின்றார். களையாத துன்பம், களையாத கணவனை, அதாவது கலைக்க முடியாத துன்பம். எந்த நிலையும் பெண்களுக்கு கணவனை இழந்து விட்டால் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில, எப்பேற்பட்ட தைரியசாலியாக பெண்களாக இருந்தாலும், துணிவிருந்தாலும், உறுதி இருந்தாலும், கணவன் இறந்தான் என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது நெஞ்சில் ஒரு துணுக்கு ஏற்படுவது என்பது இயல்பானது. அந்த நிலையில் களையாத துன்பம், கலைக்கவே முடியாத, மாற்றவே முடியாத துன்பத்தை காரிகைக்கு காட்டி நம்முடைய மன்னன் விளைவித்து விட்டானோ, வளையாத செங்கோல் வளைந்தது இது என் கொல். அதாவது இது நாள் வரை அவனுடைய செயலில் வளையாத செங்கோல், தவறே இல்லாத நம் மண்ணுடைய செங்கோல் இந்த அம்மையாருக்கு நீங்கா துன்பத்தை உண்டாக்கி வளைந்து விட்டதோ, இது எந்த காரணத்தால், இது என் கொல், இது என் கொல் என்று 5 முறை இந்த சொல்லும் வருகிறது. இது எந்த காரணத்தால் விளைந்தது என்று மக்கள் ஒருவர் பேசிக் கொள்கின்ற நிலையில் இந்த வரி வருகின்றது. மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன் தென்னவன் கொற்றம் சிதைந்தது. அதாவது கொற்றம் என்கின்ற அரசன், அரசனுக்கு அரசனாகிய, அதாவது சிறப்பு பெற்ற அரசன், தன்னுடைய அரசன் எப்படிப்பட்டவன், மிகவும் சிறப்பு பெற்றவன். அரசனுக்கு அரசனாக திங்களை ஒத்த குடையினையும் வாளினையும் உடைய வேந்தனாகிய பாண்டியனது அரசியல் அழிவுற்றது. இங்க சிதைந்தது என்கின்ற சொல்லே நம்முடைய ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். சிதைந்தது, அழிவுற்றது. இது என்ன காரணத்தால் இது நடந்தது? குடிமக்களை போற்றி பகைவரை அழிக்கும் பெருமை கொண்ட நம்முடைய மண்ணுடைய ஆட்சியில் வலிமை இழந்து விட்டதோ என்கின்றது என்ற நிலையில் மக்கள் ஒருவர் பேசிக் கொள்கின்றார்கள். மண்குளிர செய்யும் மரவேல் நெடுந்தகை தன்குடை வெம்மை விளைத்தது. வெம்மை என்ற தன்குடை சொல்லும்போது, தன் என்றால் இங்கு குளிர்ந்த குடையானது இப்பொழுது வெம்மையை விளைத்தது. யாருக்கு? இந்த காரிகைக்கு வெம்மையை விளைத்து விட்டதோ. நில உலகினை குளிர செய்யும் வீரம் பொருந்திய வேலை உடைய சிறந்த தொகுதியை உடைய நம் மன்னன் குடை வெம்மை உண்டாக்கி விட்டது. இது யாருக்காக, எந்த காலத்தான் நிகழ்ந்தது இது என்று மக்கள் ஒருவருக்கொருவர் உரையாற்றிக் கொள்கின்றனர். செம்பொன் சிலம்பு ஒன்று கையேந்தி நம் பொருட்டால் வம்ப பெரு தெய்வம் வந்ததோ. அதாவது தன்னுடைய மன்னனுடைய செயலினால் மயங்கி இருந்த மக்கள் அவனுடைய செய்கை தவறு என்று சொல்லுவது போல பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு கண்ணகியினுடைய அந்த நிலையை கண்டவுடன் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, செம்பொன் சிலம்பு ஒன்று கையேந்தி நம் பொருட்டால் வம்ப பெரு தெய்வம், அதாவது கண்ணகியை தெய்வம் என்று அடைமொழி கொடுத்து மதுரை மக்கள் அழைக்கின்றார்கள் என்கின்ற நிலையை இங்கே நமக்கு தெரிகின்றது. ஒரு சாதாரண பெண்ணை எளிதாக யாரும் தெய்வம் என்று அழைக்க மாட்டார்கள். ஆனால் அவளுடைய அந்த தோற்றமும் அவளுடைய உறுதிப்பாடும் அவளுடைய பேச்சினுடைய நடையை கண்டும் மக்கள் எல்லோரும் அவளை வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுக்குள் என்று அரற்றுகின்றார்கள். ஐயரி உண்கண் அழுது ஏங்கி அரற்றுவாள் தெய்வம் உற்றால் போலும் தகையல். அடுத்த நிலையில் முதலில் தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள், அது ஏதோடும் இடை ஏற்படுமோ என்ற நிலையில் தெய்வம் உற்றால் போல், அதாவது தெய்வம் ஏறியவள் போல் இவள் காணப்படுகின்றாளே என்று, இது என்ன கொல், இது என்ன நடந்தது, இது எவ்வாறு நடந்தது என்கின்ற நிலையில் அவர்கள் அரற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பன சொல்லி இணைந்து இயங்கி ஆற்றவும் இவ்வாறெல்லாம் ஒருவர் பேசிக்கொண்டு இருக்க, வன்பழி தூற்றும் குடியதே மாமதுரை. இங்கே வன்பழி தூற்றும் குடியதே மாமதுரையில் ஒரு வன்பழி என்பதற்கு பேராசிரியர்கள் மண்பழி என்றும் அதை மாற்றலாம் என்கின்ற நிலையில் ஒரு வரியை உரையில் அடியாருக்கு நல்லா போன்ற ஆசிரியர்கள் அந்த நிலையை மாற்றியுள்ளார்கள். அரசனின் செயலை வன்மையாக பழித்து ஆர்ப்பரித்த மதுரை குடிமக்கள் கண்ணகிக்கு அவள் கணவன் இறந்து கிடந்த இடத்தை காட்டினார்கள். அதாவது அந்த மதுரை மக்களே அவளுடைய நிலையை பொறாது கணவன் கோவலன் இருந்த இடத்தை சென்று காட்டுகின்றார்கள். வன்பழி தூற்றும் குடியதே மாமதுரை. கம்பளை மாக்கள் கணவனை தாம் காட்ட, அங்குள்ள கம்பளை என்பது வேறு சில நிலையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவள் கணவன் இருக்கின்ற இடத்தை சென்று காட்டுகின்றார்கள். செம்பொன் கொடி அணையால் கண்டாலை தான் காணான். செம்பொன் தன்னை கண்ட சிவந்த பொன்னாளாக செய்த கொடி போன்ற கண்ணகியை, இது வர்ணனைக்காக சொல்லப்படுகிறது, காண பெறாதவனாய் வளம் நிறைந்த பெரிய உலகுக்கு இருளை, அதாவது இங்கே சூரியன்
கண்ணகனுடைய துன்ப நிலையை காண முடியாமல் அவன் மறைந்தது போல இங்கே நமக்கு ஒரு காட்சியை ஆசியை பதிவு செய்கின்றார். தன்னை கண்ட சிவந்த பொன்னால் செய்த கொடி போன்ற கண்ணகியை காணப் பெறாதவனாய் வளம் நிறைந்த பெரிய உலகுக்கு இருளை ஊட்டி பெரிய கரிய மலையின் மேல் சிவந்த தன் கதிர் கற்றைகளை சுருக்கிக் கொண்டு கதிரவன் மறைந்தான் என்கின்றார். அதாவது இயற்கை பெண்களுடைய நிலையை கண்டு இறங்கும் என்பதற்கு சாட்சியாக இந்த வரியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மல்லல் மா ஞானம் இருளூற்றி மாமலை மேல் மறைந்தான் செவ்வன் கதிர் சுருங்கி செங்கதிரோன் சென்று ஒளிந்து கொண்டு விட்டான். இவளுடைய நிலையை காண முடியாமல் ஒன்று, மற்றொன்று இவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில், மற்றொன்று அவனுடைய நீதியை அவனால் நிலைநாட்ட முடியாது என்ற நிலையில் பல்வேறு நிலையில் நாம் இதை ஆராயலாம். புல்லென்ன மருள் மாலை பூங்கொடியால் பூசிட ஒல்லென ஒளி படைத்தது ஊர். இங்க ஒளி என்ற சொல்லுக்கு ஒப்பாரி என்கின்ற நிலையில் பல்வேறு பொருள் கொள்கின்றார்கள். மாலை காலத்திலே பூத்து உதிர்ந்த கொடி போன்ற கண்ணகி தன் கணவனிடம் இருந்து அழுது அரற்றுகின்றாள். ஒல்லென ஒன்னா அழுது புலம்பி போன்ற சொற்களை இங்கே அவள் அரற்றுகின்றார் தன் கணவனை கண்டு. வண்டார் இருங்குஞ்சி மாலை தன் வார் குழல் மேல் கொண்டால் தழியே கொழுநன்பாள். இப்பொழுது அவள் கணவனை காண்பதற்கு முன்பு, அதாவது அவன் இறக்கின்ற நிலைக்கு முன்பு காலை பொழுதில் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும் இந்த ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். அதாவது நான் சிலம்பை விற்று வருகின்றேன் என்று சொல்லி சென்ற கோவலனுடைய நிலையை ஒரு வரியில் மிக அழகாக ஆசிரியர் இங்கே பதிவு செய்கிறார். வண்டார் இரும் குஞ்சி மாலை தன்வார் குழல் மேல் கொண்டால் தழியை கொழுநன்பால் காலைவாய் புன்தாள் குருதி புறம் சோர மாலைவாய். காலை மாலை என்கின்ற நிலையில் இதை ஏன் ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கார் என்று நினைக்கின்ற போது, கண்ணகி கோவலனுடைய அந்த வாழ்க்கை முறை அந்த நிலையில் மிக மகிழ்ச்சியாக இருந்தது என்பதனை இங்கே பதிவு செய்வதற்காக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் இங்கே குஞ்சி மாலை என்று சொல்வது ஆண்கள் அக்காலத்தில் தலையில் மலர்களை சூடுவது வழக்கம். அவர்கள் சூடிய, அதாவது தன்னுடைய கணவனாகிய கோவலன் சூடிய மாலையை இவள் தன்னுடைய கூந்தலில் சூடிக்கொண்டாள். அவ்வாறு சூடி மகிழ்ந்த மகிழ்ச்சி நிலையிலே தன்னுடைய கணவனை அந்த சிலம்பினை விற்க வழி அனுப்பியிருக்கின்றாள் கண்ணகி. அந்த ஒரு நிகழ்வின் மூலம் அவர்களுடைய இல்வாழ்க்கையுடைய நிலையை நம்மால் உணர முடிகிறது. கொண்டால் தழியை கொண்டன்பால் காலையில் அப்படி தன்னுடைய கணவனுடைய தழுவிக்கொண்டு அவளை வழி அனுப்பி வைத்தான். ஆனால் மாலை புன்தாள் குருதி புறம் சோழ மாலையில் குருதிகள் ரத்தம் படியக்கூடிய மார்பினை உடையவனாக அவனை மாலையில் காண்கின்றாள். கண்டால் அவள் தன்னை காணா கடுந்துயரம் என் ஊரு துயர் கண்டும் இடரூரும் இவள் எண்ணீர். அதாவது காலையில் சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிய கணவனை மாலையில் நாம் காணும் பொழுது எவ்வாறு அரற்றுவோம் என்பதை இங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியில் இயற்கையில் பெண்களுடைய நிலை இதனை நாம் உயிர்த்து உணர முடிகிறது. இந்த நிலையில் என் ஊரு துயர் கண்டு இடரூரும் இவள் எண்ணீர் பொன்னூறு நறுமேனி பொடியாடி கிடப்பதோ. அதாவது தன்னை அவள் சென்று அவள் பார்க்கும் பொழுது மனம் குறைந்திய சந்தனம் முதலிய பூசப்பட்ட உமது பொன் போன்ற மேனி புழுதி இங்கு படிந்து கிடக்கின்றதே. மிக்க துயரத்துக்கு காரணமாக அரசன் செய்த இக்கொடிய செயல் எத்தன்மை நிகழ்ந்தது என்று அறியாத எனக்கு தாங்கள் விளக்கம். மண்ணூறு துயர் செய்த மறுவினை அறியாதோ. இந்த கொலை தொழிலை செய்தவன் யார்? அதற்கான விடையை நான் எங்கே சென்று காண்பேன்? என் உருவினை காண். என்னுடைய வினையோ இக்கொலைக்கு என் முற்பிறவி வினையோ இதையாவது யாராவது கூற மாட்டார்களோ. அதாவது அவளுடைய நிலை, கணவன் இழந்த நிலையில் அவருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அதாவது கவலை கொள்ளாதே, இந்த நிலை ஏதோ ஒரு நிலையில் நடந்து விட்டது, அதாவது இது என் விதியாக நடந்து விட்டதோ. இங்கே நாம் இதை நன்கு உய்த்துணர வேண்டும் என்றால், ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு சென்ற பெண்மகளுக்கு நிர்கதியாக நிற்கும் பொழுது, அவள் கணவனும் இல்லாத நிலையை இருக்கும் பொழுது, இதை அந்த கணவன் இறந்து கிடந்த நிலையை காணும் பொழுது
ஆறுதல் கூற யாராவது இருப்பார்களா என்று ஏங்கிய நிலையில் யாருமே இல்லாத பொழுது யாராவது ஒருவரின் விதிதான், அதாவது விதி என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அந்த மொழியாவது யாராவது சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கி கேட்கும் அளவில் கண்ணகி துயருற்று இருக்கின்றாள் என்பதை நம்மால் இங்கு உணர முடிகிறது. யாருமில் மருள்மாலை இடரூறு தமியேன் முன், எனக்கு துணையாக ஒருவருமே இல்லையே, மயக்கத்தினை செய்யும் இந்த மாலை காலத்தில் துயருறுகின்றேன் தனியாக இருந்து. அதாவது தனிமை என்பது மக்களை கொன்றுவிடும் என்பதற்கான நிலைப்பாடு. தனிமையில் நம்முடைய மொழி நம்மை அறியாமல் பல்வேறு நிலையில் வரும் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றது. இது விதிதான் என்று சொல்லக்கூட ஆள் இல்லையே, மாலைகள் நிறைந்திருக்கும் அழகிய மார்பு வெறும் தரையில் விழுந்து கிடக்கின்றதே, தார்மலி மணிமார்பும் தரைமூழ்கி கிடப்பதோ, நிறைந்த மலர் மாலைகள் மூழ்கும் நமது அழகிய மார்பு தரையில் விழுந்து கிடக்கிறதே. ஒரு கணவனுடைய வெட்டுண்ட உடலை காணும் கண்ணகியினுடைய நிலை, அந்த நிலையில் அவருக்கு ஆறுதல் சொல்ல இல்லாத சூழல். பார்மிகு பழி தூற்ற பாண்டியன் தவறு இழைப்ப, இது என்னுடைய தவறு இல்லை, இந்த உலகத்தை காக்கின்ற பாண்டியனுடைய தவறு, ஆனால் அதற்கு துன்பப்படுகிறது நான் அல்லவா, உலகத்தார் மிக்க பழிச்சொல் கூறி தூற்றும் வண்ணம் பாண்டியன் தவறனை செய்துவிட்டான், உலகமே பழித்தூற்றும் அளவுக்கு பாண்டியன் செய்துவிட்டான், அப்படியாவது நீ தீவினை பயன்கான் என்று. இது உன்னுடைய அவன் செய்தான் தவறு, செய்தது பாண்டியன் தான், இருப்பினும் எனக்கு ஆறுதல் சொல்வதற்காக இது உன்னுடைய விதிதான் என்று யாரும் கூற மாட்டார்களா, அது தனியே கடந்து என்பதை இந்த 3 இது என் உரையாரோ, இது விதிதான் என்று யாரும் கூற மாட்டார்களா என்கின்ற நிலைக்கு அவள் துன்பப்பட்டு இருக்கின்றாள். வன்பொழி புனல் சோறும் கடுவினை உடையேன் முன் புன் பொழில் குருதியாய் பொறியாடி கிடப்பதோ, மண்பதை பழித்தூற்ற மன்னவன் தவறு இழப்ப உண்பதோர் வினைக்கான் இது, மன்னவன் செய்த தவறுக்கு துன்பப்படுவது நானா என்று பலவாறு அரற்றி அந்த புழுதியினுள்ளே கிடைக்கும் தன்னுடைய கணவனை கண்டு கண்டு அழுதுகின்றார். அழுத நிலையில் அவள் அங்குள்ள மக்களை பார்த்து கேட்கின்ற சொல், பெண்டிரம் உண்டு போல் பெண்டிரம் உண்டு போல். இந்த வரி நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மிக சாதாரணமான வரியாக தோன்றுகின்றது. இதனுடைய உள்ளே சென்று நாம் நோக்கும் பொழுது பல்வேறு நிலையில் இதனுடைய அர்த்தம் வந்து வெளிப்படுகின்றது. இங்கே முதலில் நான் மேலோட்டமான அங்கு உள்ள பெண்களை பார்த்து, இந்த நாட்டில் பெண்கள் இல்லையா, பெண்களும் இல்லையா, அது அடுத்த வரியாக கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குருவும், அதாவது கணவனுடைய துயரை தாங்காத அவனுக்காக உதவி செய்கின்ற பெண்களும் இல்லையா, சான்றோரும் இல்லையா, சான்றோரும் உண்டு போல் சான்றோரும் உண்டு போல், சான்றோர் கூட இல்லையா, அதுவும் எப்படிப்பட்ட சான்றோர்கள், ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும் தன்னுடைய குழந்தைகள் இல்ல, மற்றொருவர் ஈன்ற குழந்தையை கூட எடுத்து வளர்க்கின்ற பண்புடைய சான்றோர்களும் இங்கே இல்லையா, சான்றோரும் உண்டு போல் சான்றோரும் உண்டு போல். பெண்களை கேட்டால் சான்றோரை கேட்டுவிட்டால் அடுத்து தெய்வம் உண்டு போல் தெய்வம் கூடவா இங்கு இல்லை. இந்த நிலையை கண்டு, என்னுடைய கணவன் இறந்திருக்கின்ற நிலையை கண்டு அதை எடுத்து கூற, இங்கே சான்றோரும் இல்லையா, பெண்களும் இல்லையா, தெய்வம் இல்லையா, வைவாலின் தப்பிய மன்னவன் வெட்டுதல் கூறு தெய்வம் உண்டு போல். தன்னுடைய வலிமை பொருந்திய வாளினால் என்னுடைய கணவனுடைய தலையை வெட்டிய அந்த மன்னனுடைய செய்தி, அம்மன்னனுடைய தவறனை கேட்க தெய்வம் இங்கே இல்லையோ என்று அரற்றுகின்றார் என்று அவள் சொல்லி அழுவாள். கணவன் தன் பொன் துஞ்ச மார்பும் பொருந்த தழுவி கொள்ள சொல்லிக் கொண்டே கண்ணனுடைய அந்த மார்பினையை அவள் தழுவி கொண்டு நின்றாள், எழுந்தாள், நிறைமதி வாழ்முகம் கஞ்சியது என்று. அவனுடைய கணவனுடைய மார்பினையை அவள் தழுவி கொள்ளும் போது இங்கே ஒரு மாயம் நடப்பது போல கோவலனுடைய உயிர் நிலை பெற்று விடுகிறது. நின்றான், எழுந்து, நிறைமதி வாழ்முகம் கஞ்சியது என்று அவள் கண்ணீர் கையால் மாற்ற அவள் கூறினாள் அல்லவா, என்னுடைய கணவனை நான் உயிரோடு காண்பேன் என்று. அதனுடைய நிகழ்வு இங்கே சுட்டப்படுகிறது. அவன் எழுந்து நின்று அவருடைய அழகிய சந்திரன் போன்ற முகத்தில் வழிகின்ற கண்ணீரை துடைத்துவிட்டு, நீ இங்கே இருக்க என்று அவன் கண்ணீர் கையால் மாற்ற அவருடைய கண்ணீரை துடைக்க, அழுது என் இடத்தில் விழுந்த ஆயிழையால் தன் கணவனை தொழுதகையே திரிந்த அடியை துணை வளைத்து கையால் பற்ற
அவனுடைய கையினை பற்றி கொள்கின்றாள். பற்றி கொண்டு பழுது ஒழிந்து எழுந்திருந்தான், பல்லமர் குழாத்து உள்ளான். அதாவது அவன் நீ இங்கே இருக்க என்று சொல்லி செல்கின்றான். அவன் செல்கின்றான். யாரிடம் செல்கின்றான் என்று இங்கு ஆசி நமக்கு பதிவு செய்கின்றார். ஏனென்றால் பல் அமரர் குழாத்து உள்ளான், அதாவது நல்லவர்கள் அமரருடைய நிலைக்கு செல்வார்கள் என்பது நம்முடைய மரபு. அதே போல் கணவன் கல்வன் அல்லன் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இந்த வரி பதிவிட்டுள்ள இடவடிகள் என்றும் ஏற்றுக்கொள்ளலாம். பழுது ஒழிந்து எழுந்திருந்தான், பல் அமரர் குழாத்து உள்ளான். பல அமரர்கள் சூழ்ந்த அந்த கூட்டத்தில் அவன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எழுது எழில் மலர் உண்கண் இருந்தைக்க என போனான். அழகிய கண்களை உடைய, அழகிய மை தீட்டப்பட்ட கண்களை உடைய கண்ணகியே, நீ இங்கே இருந்தைக்க, நீ இங்கே இருக்க என்று சொல்லி அவன் போனதாக ஆசிரியர் இங்கே பதிவு செய்கின்றார். ஏன் இருக்க சொன்னான் என்பதை நாம் காணலாம். இந்த நிலையை அவள் கண்டவுடன் உடனே அவள் சற்று அயர்ந்து, மாயம் கொள் மற்ற என் கொள் மறுத்தியதோ தெய்வம் கொள், போயங்கு நாடுகேன் பொருள் உரையோ இது அன்று. அதாவது கணவன் உயிரோடு எழுந்ததை அவளால் நம்ப முடியவில்லை. மாயம் கொள் மற்ற என் கொள், இது என்ன மாயம்? ஒரு இந்த இறந்த கணவன் எப்படி உயிரோடு வந்து என்னிடம் அவன் உரையாற்றுகின்றான்? இல்லை, மறுத்தியதோ தெய்வம், தெய்வம் என்னை மறுத்துகின்றதோ, தெய்வம் எனக்கு வந்து ஆறுதல் சொல்கின்றது போல வந்து விட்டதோ. வந்தவுடன் அவன் மறைந்து விட்டானே, இனி நான் போய் எங்கே அவனை தேடுவேன்? இதனுடைய பொருள் உரையோ இது அன்று, இதனுடைய பொருள் என்ன என்று தடுமாறி அவள் பேசுகின்றாள். காய்ச்சினம் தணிந்தாள் என்று அவன் இங்கே இருக்கே என்று சொல்லிவிட்டு சென்றாள் அல்லவா? அதன் பிறகு இவள் கண்ணகி மொழிகின்ற மொழி, நான் என் கணவனை கூடுதல் மிக எளிதாக செய்து விடுவேன், ஆனால் அவனை இப்பொழுது சென்று நான் சேர மாட்டேன். ஏனென்றால் காய் சினம் தணிந்தால் என்று கணவனை கைகூடேன். என்னுடைய சினம், என்னுடைய கோபம் தணிந்தால் மட்டுமே நான் அவனை சென்று சேருவேன். ஏனென்றால் தீவேந்தன் தனை கண்டு இத்திரம் கேட்பல் யான், என்னுடைய கணவன் கல்வன் என்று சொன்ன அந்த தீய வேந்தனிடம் சென்று நான் வழக்காடுவேன், இத்திரம் கேட்பேன், எந்த காரணத்தினால் அவனை கல்வன் என்று கூறினர்கள் என்று கேட்பேன் என்று மொழிந்தாள். மொழிந்த பிறகு என்றால் எழுந்தால் இட்ட உற்ற தீக்கணா, முன்பே அவள் தேவந்தியிடம் கண்ட தீக்கணாவை கூறியது இப்போது நிகழ்ந்ததோ என்றும் எண்ணுகின்றாள். நின்றாள் நினைந்தாள் நெடுங்கயில் கண்ணீர் சோர, நின்றாள் நினைந்தாள் நெடுங்கயில் கண்ணீர் துடைப்ப, அவளுடைய கண்களில் நீர் ஆறாக பெறுகிறது. அதை துடைக்க கூட அவளுக்கு நினையாமல் சென்றால் அரசன் செழுங்கோயில் வாயில் முன், அரசனுடைய வாயில் முன் சென்று நின்றாள். அதாவது கணவனுக்காக நீதி கேட்பதற்காக அவன் வாயில் சென்று நின்றாள் என்று 75 வரிகளுடன் இதனுடைய ஊர் சூழ்வடைய வரிகளுடைய பொருள் முடிகின்றது. இங்கே நான் முன்பு சொன்னது போல கண்ணகி பெண்டிரம் உண்டு கொள், தெய்வம் உண்டு கொள், சான்றோரும் உண்டு கொள் என்ற அந்த வரிக்கான பொருளை நாம் ஆழ்ந்து நோக்குகின்ற நிலைக்கு இருக்கின்றோம். ஏனென்றால் கண்டிப்பாக எல்லா ஊர்களும் பெண் இருப்பார்கள், பெண் இல்லாத ஊர் இல்லை. ஆனால் ஏன் இந்த சொல் இங்கே சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு பல்வேறு சான்றோர் பெருமக்களுடைய உரையினை நான் சான்றாக தருகின்றேன். என்ன அறிவு சிந்தனைக்கு எத்தியது பல இருப்பினும் சான்றோர்களுடைய மொழி நமக்கு மிக உன்னதமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை நான் இங்கே முடிக்கின்றேன். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய அந்த சொல்லினை இங்கே நான் மொழிலாம் என்றும் எண்ணுகின்றேன். அதற்கு முன்பாக கோவலன் கல்வன் என்று பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி கண்ணகிக்கு கிடைக்கிறது. கண்ணகி உணர்ச்சி வசப்படாமல், அறிவை இழக்காமல் நடந்து கொண்ட முறை இலக்கிய உலகத்திற்கு ஒரு புதுமை என்கின்றார். அதாவது அவள் வழக்காட செல்கின்றாள். அதை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது கண்ணகி கோபத்துடன் செல்கின்றாள், நிதானம் இழந்து விடுகின்றாள் என்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றும். ஆனால் அவள் அந்த நிலையில் இல்லை என்பதை தவத்திற்கு குன்றக்குடி அடிகளாருடைய
சிலம்பு நெறி என்கின்ற நூல் நமக்கு நீடிக்கிறது. கண்ணகி ஆற்றொன்னா துயரத்துக்கு ஆளானாலும் அழுது புலம்பியவாறு உட்கார்ந்து விடவில்லை. கண்ணகியின் அவல நிலையிலும் அறிவு தலைப்படுகிறது. வீரகுணம், துணிச்சல், செய்ய வேண்டுவனற்றை செய்கிறாள், செய்ய தலைப்படுகின்றாள். கண்ணகி நடந்தவற்றை பாதிக்கப்பெற்ற கோவலனிடம் கேட்டறிய முதலில் விரும்புகின்றாள். அதாவது ஏன் அவள் தன் கணவன் கள்வன் அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள், தெளிவாக உணர்ந்தாள். இருப்பினும் தன்னுடைய கணவனுடைய வாய்மொழியால் அவர் கேட்க வேண்டும், எந்த காரணத்துக்காக அதை நினைத்தாள் என்ற நிலையில் இங்கே நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. நேரே கொலைக்களத்திற்கு செல்கிறாள். இங்கு இளங்கோவடிகள் இயற்கை இகந்த நிலையில் கோவலனின் வெட்டுண்ட தலையை கண்ணகியுடன் பேசுவதாக காட்சி அமைத்திருக்கின்றார். இந்த காட்சி அவசியமானதானா என்று சிலர் கேட்பார்கள். ஏனென்றால் இறந்தவன் எப்படி உயிரோடு வருவான்? இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் நம்முடைய ஆழ்ந்த எண்ணத்தில் கண்டிப்பாக மேலிடும். அதற்காக இந்த மொழியை நேரடியான வாக்கு மூலம் சாட்சிகள் இல்லாமல் எப்படி வழக்கை நடத்தி இயலும்? அதாவது எந்த வழக்குக்கும் ஒரு நேரடி சாட்சி வேண்டும் அல்லவா? அதற்காக அவள் கணவனை சென்று காண்கின்றாள். கணவனுடைய உரையும் கேட்கின்றாள். ஆட்சி முறை சட்டங்களுக்கு இசைய இலக்கியம் அமைத்துள்ள சிலம்பில் உள்ள புதுமை இது சிலம்பில் உள்ள புதுமை என்று அடிகளார் பதிவு செய்துள்ளார். கண்ணகி கோவலனிடம் நடந்தவை அனைத்தும் கேட்டுணர்ந்த நிலையில் பாண்டியன் தவறு செய்துவிட்டான் என்று உணர்கிறாள். உடன் பாண்டியனிடம் வழக்குரைக்க செல்கின்றாள். அதாவது தனக்கு முழுமையாக தெரிந்த நிலையில் ஒன்று சூரியன் சாட்சி சொல்லிவிட்டான், இரண்டாவது தன் கணவனே அதற்கான சாட்சியாக இருக்கின்றான். அதனால் மிக தீர்க்கமாக இனி வழக்கடலாம் என்கின்ற மனநிலையில் அவள் தள்ளப்படுகின்றாள். ஒரு அரசு தனிப்பட்டதல்ல, சமுதாயம் சார்ந்தது. சமுதாயத்தில் உள்ளவர்கள் பிழை செய்யின் அரசு கெடும். எனவே கண்ணகி பாண்டிய நாட்டின் சமுதாயத்தை ஆய்வு செய்கின்றார். அந்த சமுதாயத்தின் ஆய்வுதான் இங்கே பெண்டிரும் உண்டுகோள் பெண்டிரும் உண்டுகோள் என்கின்ற நிலை. பத்தினி பெண்டிரும் உண்டுகோள் என்று நினைக்கின்றார். பத்தினி பெண்டிர்கள் உண்டு. அங்கே பத்தினி பெண்கள் இருந்தால் அங்கு காமுகன் இருத்தல் இல்லை. காமுகன் இல்லாத சமுதாயம் தரமுடைய சமுதாயமாக போற்றப்படும். இந்த சமுதாயத்தில் தவறு நிகழா வண்ணம் இருக்கும். அடுத்து தெய்வம் உண்டு கொள் என்று கேட்கின்றார். தெய்வ சிந்தனுடைய சமுதாயம் தெய்வ நம்பிக்கை காரணமாக நல்லவர்களை உடையதாகவே அமையும். அதன் காரணமாக தவறுகள் நிகழ செய்ய அஞ்சுவார்கள். அடுத்து சான்றோர் உண்டு கொள் என்று வினவுகின்றார். ஆண்டவழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் வாழும் ஊரில் உள்ள மக்கள் சான்றோர்கள் நெறிப்படுத்தலின் காரணமாக நன்னெறியோடு இருப்பார்கள். ஆதலால் கோவலன் கொலை நடந்த மதுரையில் விரலெல்லாம் இல்லையோ, யாரும் இல்லாமல் இருக்கின்றார்களோ, அதன் காரணமாகவே கோவலன் முறைகேடாக கொல்லப்பட்டானோ என்று துணிகின்றான். இதுதான் அந்த வரியினுடைய பொருளாக அடிகளார் நமக்கு சொல்லியிருக்கின்றார். மற்றொன்று, ஒரு தவறுக்கு வழக்காட இத்தனை பேருடைய உடன்பாடும் தேவை என்பதும் இது மரபு. அதாவது ஒரு வழக்கு ஆடும் பொழுது எடுத்தேன் கவித்தேன் என்று பேசக்கூடாது. அதை முறைப்படி சிந்தித்து பேச வேண்டும். அந்த புதுமைதான் இங்கே இளங்கோவடிகள் நமக்கு சொல்லியிருப்பதாக கூறுகின்றார்கள். இவை மட்டுமா? கண்ணகி அடுத்து தன் கணவனை கள்வனா இல்லையா என்று ஆய்வு செய்கின்றார். காய்கதிர் செல்வனை நோக்கி, காய்கதிர் செல்வனே கள்வனோ என் கணவன் என்று கதிரவனிடம் கேட்பது முதலாகவே நாம் பார்த்துவிட்டோம். என் கணவன் கோவலன் கள்வனாக இருந்ததை யாராவது கண்டிருக்கின்றார்களா? சொல் சொல் என்று அரட்டுவது போல் அவள் கேட்கின்றார். கொலைகளத்தில் வேறு சாட்சி இல்லை. ஆதலால் பகலவன் சாட்சி மிக உன்னதமாக இங்கே சொல்லப்படுகிறது. சிலம்பு குடிமக்கள் அரசை எதிர்த்து வழக்காடும் உரிமையை தந்தது புதுமை உடையது. அடுத்த புதுமை சென்றார். ஒரு சாதாரண குடிமகளாகிய கண்ணகி ஒரு அரசினை எதிர்த்து போராடும் அளவிற்கு புதுமை நிறைந்த நிலையை நமக்கு காட்டுகின்றார்.
அரசு நீதியை உயிராக கொண்ட அரசர்கள் அறிமுகப்படுத்தியது அடுத்த புதுமையாக நாம் இங்கே காணலாம். அரசு நீதியை உயிராக கொண்ட அரசர்களை அறிமுகப்படுத்திய புதுமையும் இங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிமிடம். என்னாச்சுமா? ஒரு நிமிடம் ஐயா, ஒரே ஒரு நிமிடம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மானிட வாழ்க்கையில காதல், நட்பு எல்லாம் ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது. ஆனால் கண்ணகி கோவலன் காதல் கடமை பூண்டவர்கள். கோவலன் வாழ்க்கை தன்னுடைய நலனுக்கு ஏற்றதாக இருந்தாலும் அவனை புகழை பாதுகாக்கும் வண்ணம் உணர்வோடு பூம்புகாரில் பொறுமையாக இருந்தால் கண்ணகி. அப்படி பொறுமையாக இருந்த கண்ணகி மதுரையில் அவளை எப்படி விட்டு கொடுத்து விடுவாள்? தன்னுடைய இளமை இழந்து வாழ்க்கை நிலையை இழந்து காப்பாற்றிய கணவனை புகழ் மதுரையில் மாசுபடுவதை அவளால் தாங்க முடியவில்லை. கோவலனுடைய இழப்பில் கண்ணகிக்கு இருந்த ஆற்றாமை விட கோவலன் மீது சுமத்த பெற்ற பழியில்தான் அவளுக்கு அதிகமாக ஆற்றாமை இருந்ததாக உரையாசிரியர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். கோவலன் கொலைப்பட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே கண்ணகி துன்பத்தின் எல்லைக்கு சென்று விடுகின்றாள். கோவலன் கல்வன், அதனால் அவன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அவளை அனலாக்கி விட்டது. அவளுக்கு தன் கணவன் கல்வன் என்று தெளிவுபடுகிறது. அது மட்டுமல்ல, தனது கால் சிலம்பை விலை கொடுக்காமல் அடைவதற்காக கோவலன் மீது பழி சுமத்தி விட்டார்களே என்கின்ற அந்த ஆத்திரமும் அவளுக்கு மனதுள்ளே தோன்றியது. இத்தகைய தெளிவு கண்ணகிக்கு எப்படி தோன்றியது? ஆராய்ந்து பிறந்த தெளிவல்ல, கடப்பட்ட வழி பிறந்த தெளிவது. அதாவது இயற்கையாகவே அவளுக்கு கணவன் மேல் இருந்த அந்த நம்பிக்கை அவளுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்துகிறது. காதல்ல நட்புல பழகியவருக்கு சந்தேகம் என்பது வரவே கூடாது. கணவனிடம் கொண்ட காதல் காரணமாக அவளுக்கு அவன் மீது சந்தேகமே வரவில்லை. கணவனுடைய வாயிலாக தான் கல்வன் அல்லன் என்று கேட்டறிய விரும்பினால் ஒழிய சந்தேகத்தினால் அல்ல என்றும், தனது கணவன் கல்வன் என்று உலகம் பழி தூற்றும்படியாக மன்னவன் செய்த தவற்றை நினைத்து அவள் விரும்புகின்றாள். அது சீற்றமாக உருவெடுக்கிறது. கணவனை இழந்த நிலையிலும் கணவனை காண வேண்டும், திரும்ப அடைய வேண்டும் என்றெல்லாம் ஆவல் கொண்டுள்ளதாக இங்கே வரிகள் பதிக்கப்படவில்லை. என்னளவில் நான் இருக்கின்றேன். அவன் தீதரு நல்லுரையை கேட்க விரும்புகின்றேன் என்று மட்டுமே இந்த வரி இங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய கணவன் தீயவன் அல்ல, கோவலன் கல்வன் அல்ல என்பதை தான் அவள் இங்கே மெய்விக்க மிகவும் போராடுகின்றாள் என்று என்ன தோன்றுகின்றது. காரணம் என்னளவில் நான் சொல்ல நினைத்தது, அவள் திருடனுடைய மனைவி, கல்வனுடைய மனைவி என்று யாரையும் தன்னை சொல்ல விடக்கூடாது என்பதற்காகவும், அதாவது இதற்கு முன்பே மதுரையில் பெண்டீர்கள் உண்டோ சான்றோர்கள் உண்டோ என்று இவள் அரற்றினாள் அல்லவா, இவன் கல்வன் என்று சொல்லிவிட்டால் அப்பொழுது அங்கு உள்ளவர்கள் என்ன கூறுவார்கள்? ஓ, கல்வனுடைய மனைவியா இவள் இத்தகையமா அரற்றுகின்றாளே என்று தன் மீது பழி சொல்வார்கள் என்றும் அவள் சிந்தித்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மதுரை பெண்டீர்களை நாடுகின்றார். மதுரை பெண்டீர்கள் அவளை இத்தனை நேரம் இவள் போராடினாலே அவனுடைய கணவன் கல்வன் தானே என்று யாரேனும் சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டும், தான் கல்வன் மனைவி அல்ல என்பதை மெய்துவதற்காகவும் தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை மெய்துவதற்காகவும் அவள் போராடுகிறாள் என்று இந்த ஊர் சூழ் வரி நமக்கு தெரிவிக்கின்றது.
சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த சிறிய உரையை கேட்பதற்கு மிக்க நன்றி. இதில் ஏதேனும் தவறு இருந்தால் மனம் கொண்டு பொறுப்பு அருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமளித்த அனைவருக்கும் என் நன்றியை பறைசாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றி. ரொம்ப அழகான காதை, ஊர் சூழ் வரியில கண்ணகியினுடைய ஆற்றாமை, புலம்பல் இவற்றையெல்லாம் ரொம்ப அழகுபட எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள், கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வண்டார் இருங்குஞ்சி மாலைதன் வாழ்வுகள் மேல் கொண்டாள் தழி கொழுன்பால் காலைவாய் உன் தாழ் குருதி புறம் சோர மாலை வாய் கண்டால் அவன் தன்னை காணா கடுஞ்சேரும் என்ற அந்த 4 வரிகள், 4 அடிகள் ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்கின்றன. அதாவது இந்த வாழை இலையை விரித்து உணவு படைத்து அவன் கையிலே சிலம்பை கொடுத்து மாலை அணிவிக்கிறாள். மாலையில் அவனுடைய சொல்கின்ற உடலை காண்கிறாள் என்ற ஒரு அதாவது ஒரு துயரமான காட்சியை இளங்கோவடிகள் படைக்கும் போது கண்ணகிக்கு தெரியும் தன் கணவன் கள்வன் அல்லன் என்று. அதற்கு சான்றாகத்தான் அவள் பகலவனை விழிக்க, அதாவது காய்கதிர் செல்வனே என்றார். அவன் சொல்லுகிறான் இல்லை. அப்ப இந்த நிலைமையை ஊருக்கு விளக்கி விடுகின்றார். எனவே ஊர் மக்கள் இதை அறிந்து விடுகிறார்கள், கோவலன் கள்வன் அல்லன். ஆனால் இதை எப்படி மன்னனை எடுத்து சொல்ல முடியும்? தண்டனை வழங்கியவன் மன்னன். எந்த ஊர் மக்களும் மன்னனை எடுத்து சொல்ல முடியாது. அதற்காக உள்ளபடியே அவள் மக்களை வருவார்கள், அவர்களை கூட்டி சென்றிருக்கலாம். அதாவது படையோடு போய் அதாவது மக்களை கூட்டி சென்றிருக்கலாம். ஆனால் மக்கள் முன்வரவில்லை. காரணம் அது முடியாட்சி கூட என்று சொல்லலாம் அந்த வகையில. ஆனால் தனக்குத்தானே வழக்குரைஞராக மாறுகிறார். அதாவது இது இந்த தமிழ் இலக்கியத்தில் இது ஒரு முதல் அறிமுக காட்சி. இன்றைக்கு நீங்க எவ்வளவு பெரிய சிறந்த மதிநுட்பம் படைத்தவராக இருந்தாலும் உங்கள் வழக்கை நீங்களே எடுத்து சொல்றாங்க நீதியரசர் என்று நீங்க சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு வழக்குரைஞரைத்தான் நாடியாக வேண்டும். நீங்களா எடுத்து சொல்ல முடியாது. வக்காலத்துக்கு அதுக்கு அதாவது அந்த வாய்ப்பு சட்டத்தில் இருந்தாலும் இவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் தானே அந்த வழக்கை எடுத்து செல்கின்ற பெண் வழக்குரைஞராக கண்ணகி மாறுகிறார். அவள் அன்றைக்கு கூட போராடி இருக்கிறார். அவள் என்ன மறுநாள் காலையில் சென்றிருக்க வேண்டும் என்று அடியே நினைக்கிறேன். காரணம் இரவு எதுவும் இந்த நாடோலக்கம் நடக்காது இல்லையா, அரசவை நடக்காது. ஆக அன்றைக்கு முழுதும் அவள் இடுகாட்டிலே துன்பப்பட்டிருக்கிறாள் பெண்ணாக. அந்த வகையில் கோவலனுடைய உயிர் என்னை பொறுத்தவரை குற்றுயிரும் பெருமாக கூட இருந்திருக்கலாம். வெட்டுண்ட தலை சரியாக வெட்டு, அதாவது வெட்டி உடனே உயிர் போன்றால் 90 விழுக்காட்டு விட்டு, அதனால அது குற்றுயிரும் கூட பேசியிருக்கலாம். அதை விட்டு இப்படி போவந்தால் அவன் திரும்ப அவளுக்காக காத்திருந்து அந்த உயிரை கையால பிடித்திருந்து, அந்த வைராக்கியம் இருந்தா உயிருக்குன்னுவாங்க, பிடித்திருந்து நீ கவலைப்படாதே, எழுதலில் மலரொன்கன் இருந்தைக்க, அப்படி நீ நான் கள்வன் இல்லை என்பதை நிலைநாட்டி விட்டு வாயன் கூட சொல்லியிருக்கலாம் என்று கருதுகிறேன். ஆனா உள்ளபடியே அவள் அந்த துணிச்சலை பாராட்ட வேண்டும். தெய்வமும் உண்டுகொள் வைவாளி தப்பிய மன்னவன் குடரில் தெய்வம் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகள் சான்ற உண்டுகள், ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும் சான்றோரும் உண்டுகள் பெண்டீரும் உண்டுகள் கொண்ட கொழுனர் உருவரை தாங்குறவும் பெண்டிரும் உண்டுகள். யார் இப்படியெல்லாம் துணிச்சலாக பேச அவளுக்கு அந்த துணிவை தந்தது அவளுடைய கற்பு தான். பெண்ணிற் பெருந்தக்க யாவோட கற்பெனும் திண்மை உண்டாக பெறும். இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவள் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொருளால் பெண். தன்னையும் காத்து கொள்ள வேண்டும், தன் கணவனுக்கு ஏற்பட்ட பழியையும் துடைக்க வேண்டும் என்று துடைத்து விட்டு அந்த 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 ஒரு இறங்கத்தக்க காட்சியை இறங்கோடு சொல்லும்போது
கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன், மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்கள் முடிப்பார். இந்த வஞ்சிக்காட்டு, அதாவது கடைசியில் அவர் செல்லும்போது அழுகிறா. நான் கிழக்கு பக்கமாக வரும்போது என்னுடைய கணவனோடு வந்தேன், மேற்கு பக்கமாக போகும்போது கணவன் இல்லாத போகிறேன் அழுகுறான். திருச்செங்கோட்டில் தான் போய் இன்னும் மலை மேல சொல்றாங்க. இந்த சூழல் மறந்தும் பிறன் கேடு சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்பதற்கு இலக்கணமாக மாறிவிடுகிறான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி. அந்த பெண்களுக்கு ஓரளவில் தான் அந்த இது ஊழல் இருக்கணும். ஊழல் மிக்கு போய்விட்டால் இந்த துன்பம் வரும். ஆராய்ந்து பார்க்காமல் செய்துவிட்ட தவறுக்கு அவன் அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். பொன் செய் கொள்ளன் தன் சொல் கட்ட யானோ அரசன் யானே கல்வன். அடுத்த வினாடியை என் உயிர் கெடுவதாக நினைச்சிட்டான். இப்பெல்லாம் வேணா அப்படி செய்வானா? இப்ப நம்ம இந்த அதாவது சிலம்ப நோக்க, இன்றைய சூழ்நிலை நோக்க நாம நொந்துதான் போய் அன்றைக்கு ஒரே தான் செய்த தவறு, தன்னால் ஓர் உயிர் அநியாயமாக போய்விட்டது, தன் உயிரை கொடுத்து, அதாவது வல்வினை வளைத்த போல மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது இளங்கோடிகள் போவார். அந்த வகையில் தன் உயிரை கொடுத்து அந்த அவன் நீதியை காப்பாற்றிட்டான். அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்தி விட்டான் என்று அந்த இளங்கோடி கூறுகின்ற பாங்கு உள்ளபடியே இன்றைக்கு நமது பேராசிரியர் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். கண்ணகி படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகிறார் இளங்கோடிகள். இறுதியில் தெய்வ நிலைக்கு உயர்த்துவர் என்ற அந்த 2வது கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு ஊழ்வினையை வளைத்துக் கொண்டு வந்து உச்சிக்கு இட்டு செல்கிறார் இளங்கோடிகள் என்று கூறி இந்த உரையை ஊர் சூழ்ந்தவரை சூழ்மறி வினைத்த. ஆனால் அதற்கு பின்னால் இந்த வரிப்பாடல்களை மிக அழகாக இளங்கோடிகள் பயன்படுத்தி இந்த காதையை நடத்தி செல்கிறார் என்று கூறி இந்த உரை வழங்கிய அம்மையாருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நான் ராஜேஸ்வரிங்கய்யா. வணக்கம்மா. ஐயா அந்த எனக்கு ஒரு ஐயம்ங்கய்யா. சொல்லுங்கம்மா. இரவுல தான் அது நடந்திருக்கும், அடுத்த நாள் தான் கண்ணகி சென்றிருப்பாள் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? ஆமா. அதுக்கு இளங்கோவடிகள் என்னையா அகச்சான்று கொடுக்குறாரு? அகச்சான்று இல்லை, என்னன்னா அது பாருங்களேன். அதாவது வண்டார் இருங்குஞ்சி மாலைதன் வார்குழல் மேல் கொண்டாள் தழி கொழுன்பாய் காலைவாய் புன் தாழ் குருதி புறம் சோர மாலைவாய் கண்டால் அவன் தன்னை காணாப்பேன். அப்ப அந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து மாலை வர மாலையில ஒரு 5 மணி 4 மணிக்கு வெட்டுப்பட்டு போன வச்சுங்களேன். ஒரு 6-7 மணிக்கு போயிருப்பான்னு வச்சுங்க கண்ணகி. போன பிறகு இவளுக்காக எந்த அரசனும் தனியா அரசவை கூட்ட மாட்டான் இல்லையா? எப்போதுமே அரசவை என்பது காலை தான் நடக்கும், மாலையில் நடக்காது. அப்ப அது வரைக்கும் அவள் தனித்து, அதாவது புலம்பை தனிமைன்னு இருக்கும். தொல்காப்பியத்துல உரியல்ல புலம்பை தனிமை புலம்பை தனிமை சரிதானா உரியல்ல. அப்ப புலம்பை கொண்டிருந்தாள். அதாவது என்னுடைய புலம்பலை கேட்டு இந்த ஊரில் யாரும் இல்லை. அங்க என்னை பொறுத்தவரை அப்படிதான் நீங்க சுங்காட்டே ஒருவேளை செய்தி அவளுக்கு காலையில தான் எட்டி இருக்குமோ கண்ணகிக்கு? இல்ல 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 அவன் இந்த மாலையிலே அவளுக்கு செய்தி எட்டு போச்சு. அவன் வெட்டுண்டு கிடந்த உடனே சொல்லிட்டாங்க. அந்த வகையில மாலையே பார்த்துடுறான், பார்த்துதான் அழுகிறான். ஆனா அவளுக்கு எந்த ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த இடுகாட்டு பேய் சுடுகாட்டு அங்க கிட்ட நின்னா அந்த பேய் எரிஞ்சிடும். அந்த அளவுக்கு மதுராவை பின்னால நிக்குது, தீக்கடவுல பின்னால நிக்குதுல, இவட கையெடுத்து கூப்பிட்டு நிக்குது தீக்கடவுல. கொச்சவை தானங்க, கொச்சவையினுடைய மறுவடிவம் தானே. அதனால அந்த நிலைக்கு அவள் உயர்ந்து விட்டாள். காரணம் கணவனே கண்கண்ட தெய்வம் இல்லைங்கய்யா. நீங்க அடுத்த நாள் காலையில தான் போயிருப்பாரு நான் கருதுகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு ஐயா கருதுகிறது தான். ஆனா அதுக்கு ஏதாவது அகச்சான்று சொல்லியிருக்காரா? இளங்கோடி எங்கேயுமே சொல்லல. அவர் பயன்படுத்திய அந்த 4 அடிகள் அவ அன்றைக்கு காலையில உணவு படைக்கிறா. இவன் எடுத்துக்கொண்டு போகிறான். ஒரு 10-11 வச்சுக்கலாம். 10-11 மணிக்கு பொற்கொள்ளனை காட்டான். பொற்கொள்ளன் என்ன பண்ணிட்டான்,
அன்னைக்கு நடந்த அந்த 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 ஒரு 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 11 மணி அளவுல நடந்த நாட்டிய நிகழ்ச்சியில போய் மன்னவன் அந்த கோப்பெருந்தை உட்கார்ந்து சந்திர சிந்து பாட்டான். ஏன்னா இந்த இந்த சந்திர சிந்து பாடுறது தான் அவனுக்கு சாதகமா இருந்தத. இவன் என்ன பண்ணிட்டா, கோப்பெருந்தேவி இவன் மன்னவன், இது மன்னனுக்குள்ள பழக்கமா. இது ஒரு நாட்டியக்காரி நல்லா ஆடும்போது உத்து பார்த்திருப்பான். இது வந்து பெண்களுக்கே உள்ள இயல்பான இது உங்களுக்கு தெரியும். நான் வந்து நீங்க ஒரு பெண்கள் பொருள் சொல்ல வேண்டிய இது, அதாவது எதுக்கு சொல்ல வேண்டாம், ஊழல் வந்துருக்குது. இந்த உப்பமைந்தட்டால் புலவி சிறிதவற்றை மிக்கவற்றால் நீள விடலாம். கொஞ்சம் தான் நீள விடணும். இவ ஒரே கோச்சு போட்டான், தலைவலிய காரணமா காட்டி கோச்சு போட்டான். இதை புரிஞ்சுக்கலாம் மன்னவன். இந்த சந்திர சிந்து பாடணும் தான் பொற்கொள்ளலாம். ஆமா, அப்போ அந்த மன்னன் வந்து அரசவையில தனியாக தேவி அங்க அந்தப்புறத்துக்கு போன பின்னால பாண்டியன் தனியாக அரசவையில இருக்கும் போதுதான் பொற்கொள்ளன் வந்து சொல்றானா? ஆமா, அதாவது பின்னால போறான்ல, போகும்போது ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்து உனக்கு கொண்டு விட்டாங்க போடுங்க மன்னன்கிட்ட. அவன் என்ன, நான் மன்னனுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு என்ன பண்ணேன் ஐயா. அப்போ ஐயா அதுல ஒரு ஐயம்ங்கய்யா. அப்ப மன்னன் வந்து அந்தப்புறத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த பொற்கொள்ளன் போன்ற மக்கள் குறுக்கிடுவதற்கு அங்க ஏதுவாக இருந்தது. நான் சொல்ல வரேன் என்னன்னா, இடைமறித்து அவன் சொன்ன செய்தி வந்து காவலர் என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே சிலம்பு களை போய்விட்டது என்று தெரிஞ்சிருதே. இவனை தொட்டான், சிலம்பு கிடைத்து விட்டது என்ற செய்தி நான் மன்னன் சொல்ல வேண்டாம் விட்டான். யாரு வாயில் காவலன். சரி நீங்க போனா ஒரு அதாவது ஒரு அரை, அதாவது ஒரு 60 நொடிகள் அல்லது ஒரு 30 நொடியை பயன்படுத்துறான் மன்னா. அந்த ஆட்சி காலம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. மன்னன் அப்படி எழுந்திருந்து போனாலும் கூட பொற்கொல்லன் ஆகிய அந்த குடிமக்கள்ல ஒருவனாகிய பொற்கொல்லன் கூட அந்த நேரத்துல போய் மன்னனை அணுக முடியும், செய்தியை சொல்ல முடியும். அந்த கோப்பெருந்தேவிக்கு நம்ம சிலம்பு காணாம போச்சேன்ற ஒரு உள்ளுணர்வு இதெல்லாம் சேர்த்து அந்த ஊழ்வினையும் கொண்டு போய் அங்க நிறுத்திடுது அவனை. யார பொற்கொல்லனே கொண்டு நிறுத்தி போச்சு. ஊழ்வினைங்கிறதோட அந்த காலத்துல வந்து அந்த மன்னனை மக்கள் அணுகக்கூடிய அந்த எளிமை பண்பு அது இருந்திருக்கு பாருங்க. மக்களை மன்னன் அணுகக்கூடிய நிலை இருந்து அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க முடியுமா? போய் நமது பிரதமர் போய் ஏதாவது சொல்ல முடியுமா? அன்னைக்கு போய் தேரா மன்னா அண்ணா முடியுமா? மன்னால எடுத்த எடுப்புல குடிமக்கள் காப்பியம் அன்னைக்கு சொல்ல முடியாது. குடிமக்கள் காப்பியம் நம்ம சொல்றோம் இல்லையா, குடிமக்கள் காப்பியம்னு சொல்றோம் இல்லையா. கோவலன் கண்ணகியை மட்டுமல்ல அது வைத்து இப்படிப்பட்ட குடிமக்களுள் ஒருவனாகிய பொற்கொல்லன் கூட ரொம்ப முடியாட்சி அங்க அப்போது நடந்த முடியாட்சி அன்று ஒரு வகையில பார்த்தா குடியாட்சி தான் நடந்திருக்கு. இன்னைக்குதான் வந்து சொல்ல வரேன். இன்னைக்கு குடிமக்கள் காப்பியம் என்பதற்கு இது ஒரு சான்றுதான். இல்ல நீ சுதந்திரம் கிடையாது, இன்னைக்கு அன்னைக்கு சுதந்திரம் இருந்ததுதான்.